தேசத்தந்தை காந்தியடிகளை தொடர்ந்து இழிவுபடுத்தும் விதமாக தான் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. மகாத்மா காந்தியை கொன்ன கோட்சேவை கும்பிட்ற கூட்டம் ஒரு காலம் மகாத்மா காந்தியை தூக்கி பிடிக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். வணக்கம். நேற்று மக்களவையில் ஒன்றிய அரசாங்கம் சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது குறித்து பெரும் விவாதம் கிளம்பியிருக்கு. எதிர்க்கட்சிகள் 120 பேர் அதை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. இருந்தும் அந்த சட்ட மசோதா நடைமுறைக்கு வந்திருக்கு. அதை எதிர்த்து இன்று பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன சட்ட மசோதா, எதனால் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க, அதோட நன்மை தீமை என்ன, அதை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் விக்னேஷ், இது டாக் வித் தாடி. முதல் கட்டமாக அவங்க கொண்டு வந்திருக்க சட்ட மசோதா என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதாவது இங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், கடந்த 2005 கொண்டு வந்த இந்த சட்டத்தை இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. அது இப்போ என்ன பேரில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் அப்படின்ற சட்டத்தை மிஷனாக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது ஒரு கேரண்டி வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டமாக இருந்தது. அதை இப்போ ஒரு டெவலப்மெண்ட் மிஷனாக மாற்றிருக்காங்க. இதில் காமனாக என்னென்ன இப்போ மாறி இருக்கு அப்படின்னா, பெயர் மாற்றம் ஒன்று, மகாத்மா காந்தி அப்படின்ற பெயரை மாற்றிருக்காங்க. அதை மாற்றி விக்ஷித் பாரத் அப்படின்ட்டு இந்தி பேரில் அந்த பெயரை கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியமாக விவாதத்திற்கு உள்ளாகிறதுக்கும், அதுவும் தமிழ்நாட்டில் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்தோட அனைத்து திட்டங்களுக்கும் பெயர் இந்தியிலேயே இருக்கிறதான். ஒன்றிய அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது. அப்போது இந்தியில் பெயர் வைக்கும்போது தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ அந்த திட்டத்தோட பேரை கூட முழுசாக உச்சரிக்க முடியாத நிலை இருக்குது. அதை இன்னும் புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை பெரும்பாலும் எதிர்க்கிறாங்க. இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா, ஒன்று பெயர் மாற்றம், இன்னொன்று ஃபண்டிங். இதுக்கு முன்னாடி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தது. அதை இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் ஸ்கீமுக்கு மாற்றிருக்காங்க. அதாவது முழுமையாக ஒன்றிய அரசாங்கம் நிதி பகிர்வு கொடுத்துக்கிட்டு இருந்ததை இப்போ மாநில அரசு 40% நிதியை கொடுக்கணும், 60% ஒன்றிய அரசாங்கம் தரணும் அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த வேலை 100 நாள் வேலை திட்டமாக இருந்தது. வருஷத்துக்கு 100 நாள் அந்த வேலையை மக்களுக்கு கொடுக்கறதா இருந்தது. இப்போ அதை 125 நாளாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இதனால 25% அதிகமாக மக்கள் பலன் பெறாங்க அப்படின்றது அவர்களோட வாதம். இங்கே என்ன வேலை செய்யணும், அதுக்கான என்ன பட்ஜெட் அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் தீர்மானிக்கும். அதற்கான வேலை திட்டம் இருக்கும், அதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ ஒரு மாநிலம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வேலை செய்யணும், இதற்கு மேலே போயிட்டா அந்த மாநில அரசு தான் அந்த செலவை ஏற்றுக்கணும், மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இதை தராது அப்படின்றத இந்த சட்டத்தில் மாற்றி அமைச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றிய அரசாங்கம் நிதியை கொடுக்கறது கிடையாது. அப்போது தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை மிக குறுகிய அளவில் அவங்க முடிவு செஞ்சால், இல்லை அவங்கள பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் பெரிய பட்ஜெட்டோ, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு குறைவான பட்ஜெட்டையும் ஒன்றிய அரசாங்கம் முடிவு பண்ணுனா, இங்கே பெரும்பாலான தொகையை மாநில அரசு தான் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே முழுமையாக ஒன்றிய அரசு கொடுத்துக்கிட்டு இருந்த நிதியிலையும் நிதி பகிர்வுன்னு 40% மாநில அரசை கொடுக்க வைக்கிறாங்க. அதுபோக ஒரு பட்ஜெட்டுன்னு கொடுத்து அந்த பட்ஜெட்டுக்கு மேலே செலவு பண்ணால் அதுக்கான தொகையும் மாநில அரசு தான் கொடுக்கணும்னு மொத்த சுமையையும் மாநில அரசோட தலையில் இதை ஏற்றுறதா இருக்குது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேலே, அதாவது கடந்த ஜூலை வரைக்கும் 15,000 கோடிக்கு மேலே இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி மாநிலங்களுக்கு கொடுக்காமல் இருக்குன்றத நாடாளுமன்றத்தில் அவங்க அமைச்சரே இதை ஒத்துருக்காங்க. அப்போது 15,000 கோடி நிலுவையில் இருக்குது. முழுமையாக ஒன்றிய அரசு ஃபண்டு கொடுக்கும்போதே இவ்வளவு நிலுவை இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே இந்த நிதி பகிர்வு ஜிஎஸ்டி மாதிரியான
நிதி பகிர்வு திட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி பணம் வர வேண்டியது இப்போ 1000 பல்லாயிரம் கோடிகள் இன்னும் வந்து சேரல. அப்படி இருக்கும்போது நிதி பகிர்வு திட்டங்களில் இந்த ஒன்றிய அரசு நியாயமாக நடந்துக்குன்றதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இதில் மேலும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிமாண்டுக்கு வேலை செஞ்சாங்க. இந்த ஊரில் வந்து ஒரு 100 பேர் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100 பேரும் அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போகிறதில்ல. இங்கே வந்து என்ன தேவை இருக்குது, இந்த வேலை இன்றைக்கி ஒரு கட்டடம் கட்டுறாங்க, இந்த கட்டடத்துக்கு ஒரு 20 பேர் தான் தேவை அப்படின்னா அந்த 20 பேர் மட்டும்தான் அன்றைக்கியான வேலை வாய்ப்பை பெறுவாங்க. மீதியான ஆட்களுக்கு அது இருக்காது. இந்த ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாக மட்டும் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதை தாண்டி இங்கே இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. 25% மேல் இருந்த அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்களோட நிலை இன்னைக்கு வந்து 4.87% மாறி இருக்கு அப்படின்றது ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய தகவல். இது ஒரு சாதனையாக இருந்தாலும் இங்கே சாதிய ஒடுக்குமுறை இங்கே பெரும்பாலும் கிராமங்களில் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து நிலமற்றவர்களாக இருப்பாங்க. அந்த ஏழைகள் விவசாய கூலிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து நிலமற்று வேற ஒருத்தவங்களோட நிலத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போது இங்கே வந்து அந்த அடிமை முறை இவங்க வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்வாதாரத்துக்காக அந்த விவசாய கூலியாக இன்னொருத்தரோட நிலத்துக்கு அவங்க போயே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதை வந்து இந்த வேலை உத்தரவாத திட்டம் அதை உடைச்சுது. அவங்க வந்து அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. 100 நாள் வேலை உறுதி இருக்குது. அதனால அவங்க அந்த விவசாய கூலியாக போக வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் ஸ்கீமில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா 60 நாள் வேலை இல்லாமல் அந்த திட்டத்துக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 60 நாட்கள் இந்த விவசாய கூலிகள் என்ன செய்வாங்க? அதாவது நிலம் இருக்கிறவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. நிலமற்ற விவசாய கூலிகள் திரும்பவும் ஒருத்தரோட நிலத்துக்கு வேலைக்கு போய் நிற்க வேண்டிய ஒரு சூழலை இந்த திட்டம் உருவாக்குது. இப்போ அந்த திட்டத்திற்கு மகாத்மா காந்தியோட பெயர் இருப்பதில் என்ன சிக்கல்? இது ஒரு வெற்றிகரமான திட்டமாக 2005 இது வரைக்கும் நடந்துட்டு வந்திருக்கு. இவங்க சொல்லக்கூடிய குறைகள் என்னென்னா, இந்த திட்டத்தில் ஊழல் நடக்குது, பணத்தை வந்து திருடுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதை நடைமுறைப்படுத்தக்கூடியது அரசு. அப்போ அரசு நிர்வாகத்தில் சிக்கல் இருக்குது, கோளாறு இருக்குன்னா அதை தான் சரி பண்ணணுமே ஒழிய திட்டத்தோட பெயரை மாற்றினா இது எப்படி சரியாகும்? இப்போ நாளைக்கு பெயர் மாற்றி இந்தியில் பெயரை வச்சு இந்த திட்டத்தை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா அப்போ ஊழல் நடக்காதுன்றது என்ன கேரண்டி? அவங்க சொல்லக்கூடியது இன்றைக்கி வந்து ஆதார் கார்டை வச்சு டிஜிட்டல் முறையில் தான் பணம் பரிமாற்றம் நடக்கும், வேலையாட்களுக்கு நேரடியாக இந்த பணம் போய் சேர்ந்துடும், எனவே ஊழல் செய்ய முடியாது யாரும் அப்படின்னு சொல்கிறது இது நியாயமானது. இப்போ அந்த மாதிரியான அப்டேட் வந்து இன்றைக்கி எல்லா துறைகளிலுமே வந்துட்டு தான் இருக்குது. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் கூட போலியான ஆதார் கார்டு எத்தனை ஆதார் கார்டு இங்கே கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டை அறிமுகப்படுத்துனதில் எத்தனை போலியான ஆதார் கார்டை இங்கே கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம சொல்லலை. இதே அரசாங்கம் தான் எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஆதார் கார்டை ஏற்றுக்க முடியாது அப்படின்னுச்சு. அப்போது இதே மாதிரி இன்னொரு திட்டத்தில் கேஸ் மானியம் கொடுக்கறதுல நேரடியாக வங்கி கணக்கில் நாங்கள் வந்து மானியத்தை போட்டுறோன்னு சொல்லி இன்றைக்கி மானியத்தவே நிறுத்திட்டாங்க. அப்போது இது மாதிரி நேரடியாக, அதாவது ஒரு மேற்பார்வையின் கீழ் இருந்ததை நேரடியாக மக்களுக்கே அப்படின்னு போகும்போது இதில் நிறைய இன்னும் முறைகேடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குதே ஒழிய எந்த ஒரு கண்காணிப்பும் இன்றி இப்போ ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சான்னு போய் யாரும் செக் பண்ண போகிறதில்ல. ஸோ முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே ஒழிய குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே தவறுகள் நடந்தால் தவறை தான் களையணுமே ஒழிய அதில் நீங்கள் பேரை மாற்றி மகாத்மா காந்தியோட பேரை எடுத்துகிட்டு இந்தியில் பெயர் வச்சு இது எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியோட திட்டத்தை கொண்டு போய் கொடுக்கறதுனால இதில் எந்த மாற்றமும் நடந்து போகிறதில்ல. மீண்டும் மக்கள் சிக்கலுக்கு தான் ஆளாக போகிறாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய வேலைகளை மாநில அரசு கண்காணிப்பது, மாநில அரசு அந்த வேலையை முடிவு செய்வது என்பது சரி. இப்போது கண்காணிக்கிற வேலை மட்டும்தான் மாநில அரசுகிட்ட இருக்குது. முழுவதும் அந்த பணிகளை ஒதுக்கீடு செய்வது வந்து மத்திய அரசுகிட்ட இருக்குது. நாளை வந்து இந்த மாநிலத்துக்கு ஒவ்வாத ஒரு பணியை இங்கே கொடுத்துட்டு அந்த பணியை இந்த ஆட்களை வச்சு நிறைவேற்ற சொல்லிட்டு அதை மாநில அரசு நிறைவேற்றலைன்னா அதுக்கு நிதி பங்கீடு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறதுக்கு முழு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இது வரலாறு அப்படி, ஏற்கனவே இதை செய்யக்கூடிய ஆட்கள் தான். இப்போ புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தலைன்னா நான் ஃபண்டு தரமாட்டேன்னு நிப்பாட்டுறவங்க இந்த திட்டத்துக்கு கூடிய விரைவில்
தமிழ்நாட்டிற்கு நாங்கள் நிதி ஒதுக்கி தரமாட்டோம், நாங்கள் சொல்கிற வேலையை செய்ய மாட்றாங்க, இல்லை தப்பாக பண்ணுறாங்க, இந்த மாதிரி 1000 குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த திட்டத்தின் மூலம் பயனடையக்கூடிய மக்களை பழிவாங்கும் வேலையை மிக திட்டமிட்டு செய்கிறது இந்த பாஜக அரசு. ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு ஏழை மக்களோட வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையை தான் மோடி அவர்களும் அவரை சேர்ந்த அந்த பாஜக கட்சியும் அரசும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அதே போல தேசத்தந்தை காந்தியடிகளை தொடர்ந்து இழிவுபடுத்தும் விதமாக தான் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல திட்டங்களில் மகாத்மா காந்தி பேரை எடுக்கிறது, மகாத்மா காந்தியோட கண்ணாடின்னு சொல்லிட்டு சாவர்கரோட கண்ணாடியை அந்த திட்டத்துக்கு போடுறது, இதையெல்லாம் திட்டமிட்டே இவர்கள் செஞ்சுட்டு வராங்க. மகாத்மா காந்தியை கொன்ன கோட்சேவை கும்பிட்ற கூட்டம் ஒரு காலம் மகாத்மா காந்தியை தூக்கி பிடிக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.